கேக் அன்ஹெல்தின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கேக்கை தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். அப்படி என்ன கேக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 முட்டை, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 30 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக்காக கிடைக்கும். இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாவு சலிக்கிற கரண்டியை மேலே வச்சுட்டு 1 கப் ராகி மாவு, 1/3 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போது மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை 2 பேட்சாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த கேக்கோட டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. தேவைப்பட்டால் போய் செக் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு பேக்கிங் பேனில் மாற்றிக்கிட்டு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் சாஃப்டான ஹெல்தியான ராகி கேக் ரெடி. வீடியோ பார்த்ததோடு நிற்காமல் கண்டிப்பாக எல்லோரும் போய் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பை.